வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் கொடுமையான பல வரலாறுகளால் நிறைந்திருக்கிறது. நாம் ஏன் வரலாற்றை மறக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், அந்த கொடுமைகள் இனிமேல் ஒருபோதும் மனிதகுலத்திற்கு நிகழக்கூடாது என்பதற்காகவும், மனிதகுலம் இந்த நாகரிக காலத்தை, இந்த ஜனநாயக காலத்தை எவ்வளவு கொடுமையான காலங்களின் வழியாக கடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் உணரவும் தான். அப்போதுதான் நாம் வாழுகிற சுதந்திர சமூகங்களுடைய அருமை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நினைவு கூறுகிற தினம். யாரை இந்த தினத்தில் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், ஐநா சபை எதற்காக இந்த நாளை அத்தகைய மனிதர்களை நினைவு கூறுகிற ஒரு தினமாக அறிவித்திருக்கிறது என்றால், அட்லாண்டிக் கடல் வழியாக அடிமை வாணிகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுகிற தினம் இந்த தினம். அதாவது டிரான்ஸ்லாண்டிங் ஸ்லேவரி ட்ரேட் என்று சொல்லக்கூடிய இந்த அட்லாண்டிக் அடிமை வாணிகம் என்பது என்ன? உலகத்தின் மிக கொடுமையான காலகட்டம் எதுவென்று கேட்டால், கிபி 15ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு அவர்கள் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் அவர்கள் ஆடு மாடுகளைப் போல, பண்டங்களைப் போல கொண்டு செல்லப்பட்டு அங்கு விற்பனை செய்யப்பட்டார்கள். இதை பற்றி ஏராளமான இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, வரலாற்று தரவுகள் இருக்கின்றன. அடிமை முறையை ஒழிப்பதற்காக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த அடிமை வாணிகம் என்பது எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதை நினைவு கூறுகிற நாள் தான் இந்த நாள். அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து எவ்வளவு மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருப்பார்கள் என்றால், ஒரு தோராயமான கணக்கு சொல்கிறது, கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். 1,20,00,000 பேர் அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிற போது அவர்கள் எல்லாமே கப்பல்களில், அதாவது அட்லாண்டிக் கடல் வழியாக கப்பல்களில் ஏற்றி பல ஆயிரம் மைல்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் பலர் கப்பல் பயணத்தின் போது பசியிலும் துன்பத்திலும் சித்திரவதையிலும் அவர்கள் இறந்து போனார்கள் என்பது உண்மை. அப்படி இறந்தவர்களுடைய உடல்கள் கடலில் வீசி எறியப்பட்டன. எஞ்சியவர்களில் பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் பல நாடுகளில் அடிமை சந்தைகளில் விற்கப்பட்டார்கள். அப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து விற்கப்பட்ட அந்த மக்கள் தான் உலகம் முழுக்க பிறகு கருப்பினத்தவர்கள் என்று அழைக்கவும் பட்டார்கள். அந்த மக்கள் பிறகு அவர்களுடைய விடுதலை போராட்டங்களை நடத்திய மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. மிகவும் மனிதகுலத்தினுடைய மிக துயரமான வரலாறு என்னவென்று கேட்டால், அது நிச்சயமாக அடிமைகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட மக்களுடைய வரலாறு தான். அந்த வரலாறு இன்றைக்கும் அடிமை முறை என்பது பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது, பல்வேறு விதங்களில் இருக்கிறது. பல்வேறு விதமான மறைமுகமான தலைகளின் வழியாக மனிதர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் மனிதன் இன்னும் சொல்லப்போனால் பல சமயங்களில் தன்னுடைய உழைப்பை கட்டாயமாக விற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நவீன அடிமை முறைகளை பற்றி ஏராளமான ஆய்வுகள் வெளிப்படுகின்றன. ஆனாலும் கூட நேரடியாக மனிதர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு ஒரு சந்தையில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட அந்த அடிமை முறை என்பது மனிதகுல வரலாற்றின் மிகப்பெரிய அவலம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம். அந்த அடிமை முறையை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவும், அதனுடைய துயரங்களை நாம் நெஞ்சில் நிறுத்தவும், அடிமைத்தனத்தின் எல்லா வடிவங்களையும் எல்லா காலத்திலும் நாம் எதிர்த்து போராடவும் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. இந்த நாள் அட்லாண்டிக் கடல் வழியாக அடிமை வாணிகத்திற்காக பிடித்து கொண்டு செல்லப்பட்ட ஐரோப்பிய அமெரிக்கர்கள் கொண்டு செல்லப்பட்ட ஆப்பிரிக்கர்களை நினைவு கூறுகிற ஒரு நாள். இந்த நாளை பற்றி நாம் விரிவாக படிப்போம், விரிவாக அறிவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயகாந்தன் எழுதிய ஒரு சிறுகதை இப்போது படித்தாலும் நம்மை ஈர்க்கிற ஒன்றாக இருக்கும். தர்க்கங்களை தாண்டி என்று அந்த சிறுகதைக்கு பெயர். அந்த தலைப்பு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, ஆனால் அந்த கதை மிக இயல்பாக அமைந்திருக்கும். அப்போதெல்லாம் ₹1 பெரிய மதிப்பு இருந்தது என்பதுதான் ஒரு முதல் செய்தி. இன்றைக்கு ₹1 என்பதே ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது. ₹10 என்பதே சில்லறையாக ஆகிவிட்டது. அன்றைக்கு ₹1 என்றால் அதனை ரூபா, அணா, பைசா என்று சொல்லுவார்கள். ₹1க்கு 100 பைசா 16 அணா. 16 அணா என்பது தான் ₹1.
அவரிடத்தில் ₹1 பையில் இருந்தது. அவர் அங்கே இருந்து வேலைக்கு இன்னொரு இடத்திற்கு போகிறார். ரயிலுக்கு 12 அணா, அதாவது ₹3/4, 75 காசுகள். இன்றைய நிலையில் சொல்ல வேண்டுமானால் ₹3/4 தான், 12 அணா. மீதம் 4 அணா இருக்கிறது. அந்த 4 அணாவில் 2 அணாவுக்கு அருமையாக ஒரு காஃபியை குடித்துவிட்டு அவர் தொடர் வண்டிக்கு வருகிறார். அந்த பயணச்சீட்டு எடுக்கப் போகிற நேரத்தில் ஏழைப்பட்ட ஒருவன் ஏதாவது கொடுங்கய்யா என்று பிச்சை கேட்கிறான். பார்க்கிறார், சரி 14 அணா இருக்கிறது காஃபி குடித்தது போக, 12 அணா தான் அந்த பயணச்சீட்டு போய் வருவதற்கு. 2 அணாவை அவனுக்கு கொடுத்து விடலாம் என்று 2 அணாவை கொடுத்து விட்டு பயணச்சீட்டு வாங்குகிற இடத்துல போய் 12 அணாவை கொடுத்து ஒரு டிக்கெட் கேட்கிறார். உள்ளே இருக்கிறவர் சொல்லுகிறார், உண்மைதாங்கய்யா, நேற்று வரைக்கும் 12 அணா, இப்போது ஒரு அணாவை கூட்டி விட்டார்கள், 13 அணா டிக்கெட் என்று சொன்னால் இவர் கையில் இருந்த 2 அணாவை அவனுக்கு கொடுத்து விட்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு அணாவை யாரிடத்தில் கேட்பது? அப்போது திரும்பி பார்த்தால் யாருக்கு இவர் அதை ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்தாரோ அவரிடத்திலே அந்த இடத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு அணாவை போட்டுவிட்டு அரை அணாவை எடுத்துக்கொள்ளுகிறார். அதாவது அவர் அரை அணா தான் கொடுப்பதாக திட்டம், ஒரு அணாவாக இருக்கிறது, போட்டுவிட்டு அவரிடமிருந்தே அரை அணா எடுத்துக்கொள்ளுகிறார். இது ஒரு மாதிரி சில்லறை மாற்றிக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கிறது. ஒன்றும் தப்பில்லை, நாம் தான் 2 அணா போட்டோம், இப்போது ஒன்று செய்யலாம், ஒரு அணாவை போட்டுவிட்டு 2 அணாவை எடுத்து விட்டால் 13 ஆகிவிடும் என்கிற ஒரு கணக்கில் அந்த பிச்சைக்காரிடத்திலே போய் ஒரு அணாவை போட்டுவிட்டு அரை அணாவை எடுக்காமல் 2 அணாவை எடுத்தவுடன் அவன் கையை பிடித்து கொள்ளுகிறான். அந்த மனிதன் சொல்லுகிறான், யாரோ ஒரு புண்ணியமாக 2 அணா கொடுத்தான், நீ அதை போய் எடுக்கிறியே என்று. இவர் எடுத்ததையும் போட்டதையும் அவன் கவனித்து விட்டான். இவருக்கு வெட்கமாக இருக்கிறது. என்னடா, ஒரு பிச்சைக்காரனிடத்திலே போய் அவன் பணத்தை திருடியதாகவெல்லாம் எல்லோரும் நினைப்பார்கள். உண்மையான நிகழ்வு என்ன என்றால், இவர்தான் போட்டார் முதலில் 2 அணாவை, இருந்தாலும் இப்போது தேவைப்படுகிறது, இல்லை நான் ஏதோ தவறுதலாக எடுத்துவிட்டேன் என்று அதையும் போட்டு விட்டார். இப்போது என்ன ஆயிற்று என்றால், 12 அணா இருந்தது போக 11 அணா தான் இருக்கிறது. 2 அணா தேவைப்படுகிறது. இருந்தால்தான் இவர் அந்த பயணச்சீட்டை வாங்க முடியும். என்ன செய்வதென்று புரியவில்லை, யாரிடம் கேட்பதென்றும் தெரியவில்லை. சரி, இங்கே இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ரயில் ஏறினால் 10 அணா தான் அந்த பயணச்சீட்டு, எனவே அங்கே போய்விடலாம் என்று நடக்கத் தொடங்குகிற போது இவருக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அங்கே போய் எடுக்கலாமா, என்ன செய்வது என்று சிந்திக்கிற போது இவர் எந்த ரயில் எதிர்பார்த்து கொண்டு வந்தாரோ அந்த ரயில் போய்விட்டது. அடடா, ரயிலையும் நாம் விட்டுவிட்டோமே என்கிற ஒரு கவனத்தில் கொஞ்சம் நடந்து போய் இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் 10 அணாவுக்கு ஒரு டிக்கெட்டையும் வாங்கி கொண்டு ரயிலில் ஏறிய பிறகு ஒரு பெரிய செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு முந்திய ரயில், அதாவது இவர் பயணம் செய்வதாக இருந்து அந்த ஒரு அணா குறைந்ததால் பயணம் செய்யாத அந்த ரயில் இருக்கிறதே, அது விபத்துக்கு உள்ளாகி அதில் இருந்தவர்கள் பலர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது நடந்தது நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்க முடியவில்லை. தான் தப்பித்து விட்டோம், ஒருவேளை அந்த பிச்சைக்காரனுக்கு 2 பிறகு மறுபடியும் 1 3 அணாவை கொடுத்தோமே, அந்த தர்மம் தலை காத்தது என்று சொல்லலாமா? தெரியவில்லை. எல்லா தர்க்கங்களையும் தாண்டி பல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கின்றன என்று அந்த கதை சொல்லும். சின்ன சின்ன நிகழ்வுகள் தான், ஆனால் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வாக சிலருக்கு சில நேரங்களில் இப்படி அமைந்துவிடும். இதனை 1960களில் நடந்ததாக அந்த கதையை ஜெயகாந்தன் எழுதுவார். இப்போது படித்தாலும் அந்த அணா ரூபாய்கள் மாறி இருக்கலாம், பணத்தின் மதிப்பு இருக்கிறது, அந்த ரயில் கவிழ்ந்து விட்ட செய்தி இருக்கிறது, இப்போதும் நம்மை ஈர்க்கும் சிறுகதையாக அது இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.